வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்கலாம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை, இதை ஒவ்வொருவரும் அறிக்கை செய்ய வேண்டும், இதை ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும், இதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எதை அறிந்து கொள்ள வேண்டும்? கர்த்தரோ என்னோடு இருக்கிறவர் யார்? பயங்கரமான, சொல்லுங்க, வசனத்தை சொல்லணும். ஆமென். நம்மோடு இருக்கிறவர் யார்? இதை அறிந்து கொள்ளணும், இதை அறிக்கை செய்யணும். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். மூன்றாவது, இதை ஒவ்வொரு சூழலிலும் அனுபவிக்கணும். இதுதான் நம்முடைய இந்த வருஷம் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்துட்டாரு. இந்த 3 காரியமும் நான் அறிந்து கொள்ளணும், இதை நான் அறிக்கை செய்யணும், இதை ஒவ்வொரு சூழலிலும் நான் அனுபவிக்கணும். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த அனுபவத்திலே நடத்துவாராக. முதல் நாளிலே கர்த்தர் தந்த வார்த்தை என்ன? அதை ஏன் பயந்து சொல்றீங்க? அதை கொஞ்சம் பயப்படாம சொல்லுங்க. பயப்படாது. ஆமென். நேற்று தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையினால கேரளா வரைக்கும் போக வேண்டி இருந்துச்சு. ஆமாம். இன்னைக்கு ஒரு செய்தியை கொடுக்கணும்னு எடுத்து வச்சிருந்தேன். அந்த செய்தி என்னவென்றால் முடிவிலே துவக்கம். ஆனால் அது நேற்று இங்கே சொல்லாகிய விட்டது. அதனால் செய்தி அவர் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரு, அது யார் மூலமாக பேசிடுவார். அதனால் அதையே நான் எனக்கு ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை கூடிட்டு அப்படி முடிவிலே துவக்கம் ஒரு 5 பாயிண்ட் கடற்கடை எடுத்து டியூஸ்டே சென்னை ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே வச்சு அந்த வேர்டை மெடிடேட் பண்ண வச்சு ரைட்டு. ஆனால் நேற்று கேரளா போயிட்டு வந்து கொண்டிருக்கும்போது, ஆண்டவரே நாளைக்கு பேசணும்னு நினச்சது இன்றைக்கி பேசியாச்சு, நாளைக்கு என்ன ஆண்டவரே பேசணும்? அப்போ ஆவியானவர் ஒரு வார்த்தையை காண்பித்து கொடுத்தார். 12வது வசனம், கர்த்தாவே நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. அடுத்த வார்த்தை, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்சியிட்டேன். என் காரியத்தை, for unto thee have I opened my cause. ஆமென். என் காரியத்தை, என் கூட இருக்கிறவர் யாரு? அவரிடத்துல என் காரியத்தை சாட்டி விட்டேன். சாட்டி விட்டேன்னா அது இன்னும் புரியும்படி பல மொழிபெயர்ப்புகளில் அந்த வார்த்தை புரியும். சாட்டி விட்டேன்னு சொல்ற வார்த்தையை புரியும்படி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஓப்பன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் திறந்துட்டேன், நான் திறந்துட்டேன். இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் காரியத்தை உம்மிடத்தில் வைத்து விட்டேன். நான் அதை எங்க வச்சிட்டு இருந்தேன்னா உள்ள வச்சிட்டு இருந்தேன். உள்ளே வைத்ததை உம்மிடத்தில் வைத்து விட்டேன். ஏன்னா நீர் பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறீர். இன்னொரு மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்க ஃப்ரெண்ட்ல வச்சிட்டேன். எனக்கு உள்ள இருந்ததை தூக்கி உங்க ஃப்ரெண்ட்ல வச்சிட்டேன். தாவீது தன் குடும்பத்தை தூக்கி அவர் ஃப்ரெண்ட்ல வச்சதுனால விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப எடுப்பித்தார். என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். அதை தாவீது, அதனாலதான் பிரேயர் தாவீது, ஆண்டவரே உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாய் இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தரலாம். ஆண்டவர் கிருபையை விளக்கல்ல, அடிச்சார், தப்பு பண்ண அடிச்சார், கிருபையை விளக்கல்ல, விழுந்ததை திரும்பி தூக்கி வைக்கிறார். என் ஃப்ரெண்ட்ல என் காரியத்தை உமக்கு முன்பாய் வைத்து விட்டேன். என் காரியத்தை உம்மிடத்திலே வெளிப்படுத்தி விட்டேன், வெளிப்படுத்தி விட்டேன். எனக்கு என் இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட ஓபன் பண்ணிட்டேன். அதுல எல்லாம் இருக்கலாம். என்னெல்லாம் இருக்கலாம்? குமுறல்கள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம், சந்தேகங்கள் இருக்கலாம், கோபம் இருக்கலாம். நம்ம சொல்லுவோம், ஏன் இப்படி சாடுற?
சொல்லுங்களேன், எதுக்கு இப்படி சாடுற? ஏன்னா குமுறல் உள்ள இருக்கிறத கொட்டுறது. ஆமென். தன் காரியங்களை எல்லாம் தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறவனே தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்வான். இன்னைக்கு செய்தி இதுதான். நம்ம இருதயம் குமரிட்டு இருக்கும் போது அடுக்கு மொழியிலெல்லாம் ஜெபம் பண்ணி அவர்கிட்ட ஒன்றும் வாங்க முடியாது. ஆமென். உள்ள குமுறுது, உள்ள கதறுது. இவர் செய்வாரா செய்ய மாட்டாரான்னு தெரிய மாட்டேங்க. எதுக்கு இது இப்படி இவர் அனுமதிக்கிறார்? பல நேரத்தில் அப்படி குமுறும் போது அப்படி எல்லாத்தையும் உள்ள அடக்கி வச்சுட்டு இயேசுவே ஆமென். தன் காரியத்தை தேவனிடத்தில் மறைக்காமல் எவன் ஒருவன் வெளிப்படுத்துகிறான், உள்ளதை உள்ளது என்று சொல்லுங்கள். உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க. எனக்கு இது நம்ப முடியலன்னா சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இது நம்ப முடியல ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க சொல்றீங்க, ஆனா என்னால இதை நம்ப முடியல. அதனால அவர் பனிஷ் பண்ணா அந்த பனிஷ்மெண்ட் நமக்கு நன்மைதான். சகரியா சொல்றார், நான் கிழவனா இருக்கிறேன், இதான் உள்ள. சகரியாவே உன் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது. இப்போ உள்ளது ஆண்டவர் நான் கிழவனா இருக்கிறேன். ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார், வாய் மூடிட்டார். பனிஷ்மெண்ட் கொடுத்தார், பதில நிறுத்தல. நீ சந்தேகப்பட்டல, நீ யார்ட்டையும் பேச மாட்டேன்னு சொன்னார். ஆனா நான் உனக்கு செய்யணும்னு நினைச்சேன் பாத்தியா, அதை நான் நீ செய்யாம இருக்க அப்படி சொல்லல. He is faithful God. நம்ம பிரச்சனை என்னன்னா உள்ளத்தை வெளிப்படுத்தாம வார்த்தைகளை மட்டும் வெளிப்படுத்தினதுனால அவர் செய்யாம இருக்கிறார். இந்த 2023 அதனாலதான் வந்த உடனே அறிவிப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை உங்ககிட்ட ஆவியானவர் சொல்ல வைத்தார், உறவு. ஆமென். புருஷன் மனைவிட்ட, மனைவி புருஷன்ட்ட கொட்டி தீப்பாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சு விழுறீங்க, இனி பக்கத்து வீட்லயே எரிய முடியும்? ஏங்க சபை மணவாட்டிங்க, அவர் மணவாளன். ஹல்லேலூயா. ஆமென். எங்க கட்டாச்சு இந்த உறவு? என் காரியத்தை சாட்டி விட்டேன் என்று எரேமியா சொல்லும் போது 3 காரியங்களை இங்க எரேமியா வெளிப்படுத்துகிறார். 1, நான் அவரை நம்புறது மாதிரி வேற யாரையும் நம்பல. 2, என் இருதயத்துக்கு அவரை மாதிரி நெருக்கமானவர் வேற யாரும் கிடையாது. 3, இந்த காரியத்துக்கு சொல்யூஷன் அல்லது இந்த காரியத்துக்கு முடிவு அவரால் மட்டும்தான் எழுத முடியும். அவ்வளவுதான், செய்தி முடிஞ்சு. இனி கொஞ்சம் தியானிக்கலாம். ஏன்னா எடுத்ததும் பாயிண்ட் சொல்லிட்டேன்னா இதான், நான் என் காரியத்தை அவரிடத்தில் சாட்டி விட்டேன்னா இதான். அவரை நம்புறது மாதிரி நான் வேற யாரையும் நம்பல. ஆண்டவர் கெத்செமனேல போய் குமுறினார் பாத்தீங்களா? இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானா நீங்க இருங்க, நீங்க எல்லாருக்கும் முன்னாடி சொன்னார், நான் இதுக்காக தான் இந்த வேலைக்குள் வந்தேன் எல்லாம் சொல்லிட்டு கெத்செமனே தோட்டத்தில் போய் பிதா கிட்ட வியாகுலப்பட்டு அழுது, இது நீக்க கூடுமானா நீக்குங்கப்பாங்கிறாரு. அவர் வேதனைக்கு பயந்து சொல்லல, அந்த கொஞ்ச காலம் தம்மோடு இருக்கும்படி தெரிந்து கொள்ளவர்கள் கிட்ட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் கட்டாகும் தெரியுமா, அது அவரால் தாங்க முடியல. பிதாவோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிறதை தாங்க முடியாமல் சிலுவையிலே கதறினார். பேதுருவோடு இருக்கிற உறவை துண்டிக்கப்படுகிறதை தாங்க முடியாமல் கெத்செமனேயில் கதறினார். பிதாவை நேசிக்கிறது மாதிரி என்னையும் நேசித்ததுனாலதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை விட்டு இறங்கி வந்து இந்த அன்பை எப்படி சொல்லி வர்ணிக்கனே தெரியல. கெத்செமனேல கதர்னது பேதுரு, பேதுருன்னு சொல்றது அவருடையவர்கள். சும்மா சொல்றதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்கு அந்த வேர்டை யூஸ் பண்ண. பேதுருன்னா யோவானா இருக்கு எல்லாம். பேதுரு ஏன்னா ஆண்டவர் சொல்றேன், நீங்க எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போயிருவீங்க. அந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களை அதை தாங்க முடியாம கதறாரு. பிதாவோடு இருக்கிற உறவு கொஞ்ச நேரம் கட்டாகுது,
சிலுவையில். ஏன்னா என்னுடைய உங்களுடைய அக்கிரமங்கள் அவர் மேல சுமத்தப்பட்ட போது அதுவரை பிதாவை கூட்டவர் தான் வெரி ஃபர்ஸ்ட் டைமா என் தேவனேன்னு கத்துறார். ஏன்னா அந்த தூரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பான்னு கூப்பிடுறது ரொம்ப சிம்பிள், 3 எழுத்துக்கள் ஒரே வார்த்தை. ஆனா டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவனுக்கு அவரை அப்பான்னு கூப்பிட முடியாது. உங்களால டெய்லி அப்பான்னு கூப்பிட முடியலனால தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற ஒரு நல்ல தேவ மனிதர் இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஃபாதர் பெக்மேன்ஸ் அவர்கள் அப்பான்னு நிறைய பாட்டு எழுதுனது. அப்படிப்பட்ட தேவ மனிதர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நெருங்கும் போது தான், தூரத்தில் இருக்கும்போது இளையகுமார் என்ன நினைச்சா, நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு வேலைக்காரு. கிட்ட நெருங்கும் போது அப்போ நம்முடைய அக்கிரமங்கள் அப்படி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பார்க்க முடியல அவரை. அவன் அப்போ கத்துறாரு. அங்க இருக்கிற உறவு துண்டிக்கப்படும் போது கதர்னவர் இங்க ஒண்ணுக்கு உதவாதவன், உதவாத என்னில் நீர் நீங்க ஏங்க யாருங்க இப்படி உறவு கொண்டாடுவா? ஒரு பொண்ணு பையனுக்கு பொண்ணு, பொண்ணுக்கு பையனை பார்க்கும்போது பயோடேட்டால என்ன இருக்கும்? போட்டோ பேர்லாம் ரெண்டாவது, கீழே எங்க வேலை, எவ்வளவு சம்பளம், அந்த பயோடேட்டாடு இங்க 1 லட்சம் கூடுதல், இது அப்படியே உள்ளவை. இப்படிதானங்க இன்னைக்கு உறவுகள். எல்லாரையும் சொல்லல, உங்களுக்கு குத்துதுன்னா எப்படி பார்க்கிறோம்? ரைட், சரி எடுத்து உள்ளவை. ஆமென். இவர் மட்டும் பயோடேட்டா பார்த்திருந்தா இங்க நம்மள டேட்டா காலியாகி கிடக்கிறோம். உதவாத, ருசித்தவங்க கைகளை உயர்த்தி, உதவாத என்னில் நீர் உறவானி நீங்க விடியாதே. ஆமென். உதவாத என்னில் நீர் உறவானி சேகமராதரரா. ஆண்டவர் சொல்றாரு பேதுருட்ட, பேதுருன கொஞ்ச நேரத்துல நீங்களாம் என்ன விட்டு போக போறீங்கன்னு சொல்லும் போது பேதுரு, யோவான், யாக்கோபு அழுவாங்கன்னு பார்த்தா அவங்க போய் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவரோடு இருக்கிற உறவு கட்டாகிறத குறித்து நாம ஒரி பண்ணாம இருக்கலாங்க, ஆனா அவரால் தாங்க முடியாது. அவருடைய வியர்வை ரத்தமா வரும். ஏன்னா அவ்வளவு. அதனாலதான் இயேசு சொல்றார், பிதாவே நாம ஒன்றாய் இருக்கிறது போல இவங்களும் ஒன்றாய் இருக்கணும். ஹalleluya. ஆமென். இந்த அளவுக்கு நமக்கு நெருக்கத்தை அவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நான் என் காரியத்தை எல்லாம் அவர்கிட்ட சாட்டுவேன்னா நான் எதை வெளிப்படுத்துகிறேன் தெரியுமா? நான் அவரை நம்புறது மாதிரி. நான் யாரையும் நம்பல, நான் நம்பல. நான் என் காரியத்தை எல்லாம் அவர்கிட்ட சாட்டுவேன்னா நான் என்ன வெளிப்படுத்துறேன் தெரியுமா? என் இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமானவர் அவர்தான். நான் என் காரியத்தை எல்லாம் அவரிடத்துல சாட்டுவேன்னா நான் என்ன வெளிப்படுத்துறேன் தெரியுமா? இந்த காரியத்துக்கு அவரிடத்துல இருந்து நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். லூக்கா 10வது அதிகாரத்துல 40-41 வசனங்களை வாசிங்க. மார்த்தாளோ பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நேரம் சொல்லி கூப்பிடுகிறார் அநேகரை. எந்த இடத்துல அவர் 2 தடவை ஒரு பேரை சொல்லி கூப்பிடுகிறாரோ அந்த இடத்துல அவர் சொல்லுகிற வார்த்தைகளை மிகவும் கண்டிப்பா கவனிக்கணும். ஆமென், ஆமென்.
ஆபிரகாமே உன் பிள்ளை பலி செலுத்து. கத்தி எடுத்தது ஆபிரகாமே ஆபிரகாமேங்கிறார். அப்படின்னா இப்போ நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிறியோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் சொல்றத கேளுன்னு அர்த்தம். ஆபிரகாம் ஆபிரகாம் பேர் கையை வாங்கினதும் ஆபிரகாமே ஆபிரகாம். இப்போ நீ என்ன என்ன பிஸியா இருக்கலாம், உனக்கு கூப்பிடுறாருல, ரெண்டாவது தடவை கூப்பிடுறாருன்னா நீ அவருக்கு முக்கியத்துவம் கொடு. என்ன செஞ்சிட்டு இருக்கிற தலை போல வேறையா இருந்தாலும் அதை நீ ஸ்டாப் பண்ணிட்டு லிசன் பண்ண. இவன் நிறைய காரியங்களை குறித்து வருத்தப்படுறான். அநேக வேலைகள் மார்த்தாள் சொல்ற வார்த்தையிலே தெரியுது. என்ன காரியம் தெரியுதுன்னா, மரியாள் வேலை செய்யாதவ கிடையாது. மார்த்தாளே சாட்சி கொடுக்கிறா, அவள் என்னை விட்டு. அப்படி என்ன அர்த்தம்? இயேசு வர்றது வரை அவளும் வேலை செஞ்சிட்டு இருக்கிறா, இயேசு விட்டுட்டு வரா, அவ்வளவுதான். அப்பொழுது இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறா, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். என்ன வார்த்தை பாருங்க. வேதம் அதுக்கு முந்தின வசனத்தை சொல்லி, மார்த்தாளோ பற்பல வேலை செய்வதில் மிகவும் வருத்தம். நிறைய வேலை செய்யணும். நீ தான் குழம்பு வைக்கணும், நீ தான் கூட்டு வைக்கணும், நீ தான் பப்படம். நம்ம ஊரில் பப்படம், வெளியே போன அப்பளம், ஏதோ வச்சா பொடியும். நீ தான் எல்லாம் செய்யணும். இப்படி நிறைய வேலை செய்கிற. அப்படி ஆண்டவர் சொல்லல, நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்த்தாளே உன் கவலை தீரதுக்கு மரியாள் வந்தாலாம் உன் கவலை தீராது. இப்போ ஒரு வேலை நடக்குமா இருக்கும். ஆனா மார்த்தாளே, நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். என்னன்னா, வெளியே பார்க்கும்போது இந்த ஆள் மட்டும்தான் ஒரே வேலை செய்யற மாதிரி இருக்கு. ஆனா உள்ள பல காரியங்களை குறித்த கவலை, பல காரியங்களை குறித்த கவலை. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, இதுக்கு தேவை 2 பேரும் உனக்கு சப்போர்ட் பண்றது இல்லை. இதுக்கு தேவை நீ என் பாதத்துல உட்கார்றது. நீ ஏற்றுக்கொண்டு தானே நான் உன் வீட்டுக்கு வந்தேன். ஆனா ஏன் உன் இருதயத்தை என்கிட்ட ஓபன் பண்ண மாட்டேங்கிற? இயேசுவை வெல்கம் பண்ணுவாங்க நம்ம, ஆனா இருதயத்தை ஓபன் பண்ண மாட்டேங்கிறோம். தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு, உன் பிரச்சனைக்கு மரியாள் வந்தாலும் சொல்யூஷன் கிடைக்காது. உன் பிரச்சனை மத்தியான சமையல் கிடையாது. உனக்கு பல பிரச்சனை இருக்கு. இன்னும் படிச்சீங்கன்னா அந்த வீட்டில் பெற்றோர் இருந்ததாட்டு தெரியவில்லை. இருந்திருந்தா இன்னாருடைய பிள்ளைங்கன்னு வந்திருக்கும். 2 சகோதரிகள், ஒரு சகோதரன். லூக்கா 10 அந்த சகோதரனையும் காணும். சகோதரன் எதுக்கப்புறம் உக்காந்தான்னா, அவருக்கு கல்லறைக்கெல்லாம் போயிட்டு சிலர் ஆண்டவர் எப்படியாவது உட்கார வைப்பார். ஆமே, அது அவர்கிட்ட லூக்கா 10 இல்ல, 12 பந்தி நடக்குது ஒழுங்கா ஆமே. அப்பதான் வேதம் சொல்லுகிறது, அந்த மரித்து உயிரோடு எழுந்த லாசருவை பார்க்க வந்தாங்களாம். நிறைய பேர் பாவத்துக்கு மரிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் எழுப்புவாராக. எழுப்புனா உள்ள உட்காருவாங்க. ஆமே. லூக்கா 10, யோவான் 11, யோவான் 12, 10, 11, 12 இந்த 3 அதிகாரங்களையும் வச்சு பாருங்க. 10 லாசரு கிடையாது, 11 படுக்க, 12 பந்தி. ஆமே. மரியாள் நல்ல பங்கை தெரிந்தெடுத்தான். ஆமே. பந்தியில் இல்லாதவனை பந்தியில கொண்டு உட்கார வச்சார். ஆமே. இருதயத்தை ஓபன் பண்ணுங்க. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டு, மரியாளே நீ நினைக்கிற இவங்க வந்தா பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு, மரியாளை இல்ல, உன் பிரச்சனை இது கிடையாது.
நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற, ஆனா அதை நீ என்கிட்ட ஓபன் பண்ண மாட்டேங்கிற. தேவையானது ஒன்று. மரியாள் என்ன பண்றா பாரு, அதை செய். உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறியே தவிர அவன் காரியத்தை என்கிட்ட ஓபன் பண்ண மாட்டேங்கிற. அன்னாள் சொல்லுகிறார்கள், நான் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன், உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் என் காரியத்தை. நமக்கு தெரியும், யோவான் 11வது அதிகாரத்தில் லாசரு மரிக்கிறார். 2 பேருமே இயேசுவினிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள். யோவான் 11வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல. இந்த வார்த்தையை பாத்தீங்களா? உம்மை சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்றல்ல, நீர் சிநேகிக்கிற. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒருவேளை உங்க குடும்பத்திலிருந்து ஒருத்தங்க வெளியே நின்னாலும் நீங்க அவர் பாதத்தை தெரிந்தெடுப்பீர்களே, ஆனால் உங்களை நேசிக்கிறது போல உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிப்பார். வேதம் சொல்லுகிறது. அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் மரியாளிடத்திலும் லாசருவினிடத்திலும். எங்க மார்த்தாள் பணிவிடை செய்தால் ஓகே, மரியாள் பாதத்தில் அமர்ந்தால் ஓகே. இந்த லாசர் அவருக்கு நீ என்ன செஞ்சான்? ஒரு பெரிய விஐபி. அவரை எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டு வாங்கன்னு கூப்பிடுறதுக்குன்னு ஒரு திரள் கூட்டம் வெளியே நிக்குது. அதுக்கடையில மரியாள் வீட்டுக்கு அவர் விரும்பி போகும்போது லாசர் உள்ள இருந்திருக்கணுமா வேண்டாமா? இல்ல. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் வந்து உட்கார்ந்து இருக்கலாம், கர்த்தருக்காக நீங்க மட்டும் நிக்கலாம். இதனுடைய பலன் என்ன தெரியுமா? உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் அவருடைய நேசக்கொடியை பறக்க விடுவார். ஓ ராபா சத்தனால விசுவாசிக்கிறவங்க ஆமென். அவ்வளவுதான். எப்படி கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். ஆமென். அவருடைய திட்டம் சற்று கடினமா இருந்தாலும் அது வேதனையில முடியாது. ஆமென். அவ்வளவுதான். வியாதியா இருக்கிற ஆண்டவர் பார்த்தாரு, இப்ப எழுப்பி விட்டாலும் ஓடிடுவான், கொஞ்சம் வெயிட் பண்ணி சரி நான் செய்திக்குள்ள வரேன். இப்ப 4 நாள் கழித்து வரும்போது மார்த்தாள் கேள்விப்பட்டாள். முதல்ல மார்த்தாள் தான் கேள்விப்படுகிறாள். 11வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். இப்ப முதல்ல மார்த்தாள் தான் கேள்விப்பட்டாள். 2 பேரும் கேள்விப்பட்டதுல அவர் வரட்டும்னு சொல்லிட்டு மரியாள் உட்காரல, மார்த்தாள் கேள்விப்பட்டு போறாள். இயேசுவை போய் இயேசுவினிடத்துல போய் இயேசுவை பார்த்து நீங்க இங்க இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமான்னு கேட்கிறா. ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் அவன் உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். உடனே மார்த்தாள் சொல்ற, உயிர்த்தெழுந்தல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். இயேசு சொல்ற, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்க, என்னை விசுவாசிக்கிறவன் உயிரோடு இருந்து என்னை விசுவாசி. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவள் சொல்ற, ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனாகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்க 2 காரியம் நடக்குது. விசுவாச அறிக்கை நடக்குது, விண்ணப்பம் நடக்குது. ஆனா என்னன்னா அவளுடைய வேதனையை கொட்டல. இப்ப சொல்ல, நீ மரியாளை கூட்டிட்டு வா. மரியாள் வந்து இயேசு வந்திருக்கிற செய்தியை கேள்விப்பட்டு மார்த்தாள் புறப்பட்டு வருகிறாள். இதே கேள்வி மரியாளுக்கு சொல்லப்பட்ட போது, மரியாள் கேள்விப்பட்ட போது 29வது வசனம், அவள் அதை கேட்டவுடனே இதுதான் வித்தியாசம். மார்த்தாள் சீனியரா இருக்கலாம், ஆனா இந்த மரியாளுக்கு ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்னன்னா, என்கிட்ட வர மார்த்தாளே நீ மெதுவா வருவ, ஆனா மரியாள் வேகமா வருவா. அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, மார்த்தாள் இப்போ என்ன சொன்னாலோ அதே தான் மரியாளும் சொல்லுகிறாள். என்ன வார்த்தை? ஆண்டவரே,
நீ இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன். அப்போ ரெண்டு பேருடைய விண்ணப்பமும் ஒண்ணுதான். ஆனா எது அதிகமாய் கிரியை செய்ய வைத்ததுன்னா, இவ விண்ணப்பத்தை மட்டும் சொல்லாம அடுத்து என்ன செய்தானா, வேதனையும் ஊத்துறா. அதுதான் பாதத்துல விழுந்து அழுறா. மரியாள் இதை, மார்த்தாள் இதை செய்யல. எனக்கு உள்ள வேதனை அடக்கி வச்சுட்டு நான் விண்ணப்பத்தை மட்டும் சொல்வதினால நான் இன்னும் அவருக்கு தூரமாய் தான் இருக்கிறேன். பல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சத்தியம். தேவனிடத்திலே தன் இருதயத்தை ஊற்றாதவர்கள் குறைந்தது 2 பேரிடத்திலேயாவது தங்கள் வேதனையை கொட்டி புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் யார் ஒருத்தங்க தேவனிடத்துல தங்கள் இருதயத்தை, என் காரியத்தை நான் அவரிடத்துல சாட்டி விட்டேன்னு சொல்றவங்க, மனுஷங்கிட்ட ஒரு லிமிட்டுக்கு மேல தங்கள் காரியத்தை சொல்ல மாட்டாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நான் வரவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் என் காரியத்தை சொல்லி கதறிட்டு இருக்கிறேன்னா நான் அங்க விட்டு தூரம் வந்துட்டேன்னு அர்த்தம். மார்த்தாளே, உன் வேதனை உண்மைதான், உன் விண்ணப்பம் உகந்ததுதான். ஆனால் நீ இன்னும் எனக்கு நெருக்கமாகல. இந்த வீட்டில் நீ சீனியரா இருக்கலாம், இந்த வீட்டின் உத்தரவாதத்தை நீ எடுக்கிறவளா இருக்கலாம். ஆனால் உனக்கும் மரியாளுக்கும் ஏன் மார்த்தாளை வச்சுட்டு நீ போய் அவளை கூட்டிட்டு வான்னு சொல்ல ரீசன் என்ன தெரியுமா? அவள் விண்ணப்பத்தை மட்டும் சொல்லவில்லை, அவளுடைய இருதயத்தை ஊற்றுறா, வேதனையை கொட்டுறா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கேட்கிறார், அவனை எங்க வச்சிருக்கிறீங்க? மார்த்தாள் இடத்துல கேட்கல. எப்பொழுது நான் என் காரியத்தை அவரிடத்துல சாட்டி விட்டேனால் எனக்கு தெரியும் ஒரு சொல்யூஷன் உண்டு, ஒரு சொல்யூஷன் உண்டு. நம்ம எல்லாம் அந்த விண்ணப்பத்தோட நிறுத்துறோம் தெரியுமா? என் வலி அவர் தாங்க போக்கணும், என் வலியை மாற்றும்னு சொல்றோம். என்ன வலின்னு சொல்ல மாட்டேங்கிறோம். என் வேதனையை நீக்கும்னு சொல்றோம், என்ன வேதனைன்னு சொல்ல மாட்டோம். நீங்க சங்கீதங்கள்ல படிச்சீங்கன்னா தெரியும், தாவீது அப்படியே ஓபன் பண்ணிட்டே இருக்கிறார் தன்னை. எவ்வளவு ஓபன் பண்ண முடியுமோ ஓபன் பண்றார். என் சகோதரர்களுக்கெல்லாம் நான் அந்நியரா இருக்கிறேங்கிறார். சங்கீதம் தானே தாவீது பாடுற, பாடிட்டு போக வேண்டியதானே, இடையில எதுக்கு இந்த புலம்பல்? அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும், என்ன வீட்டில் வைக்க விரும்பாததுனால என்னை காட்டிலே வச்சுட்டாங்க. தாவீது வீட்டில் இருக்க விரும்பல, தாவீதை காட்டில் வச்சாங்க. காட்டில் இருக்கிறது ஆண்டவர் விரும்பல, அதனால கர்த்தருடைய வீட்டில் வச்சார். அதனால தான் தாவீது பாடுறார், நான் கர்த்தருடைய வீட்டிலே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது 23 தொடங்கினது காட்டில் இருந்து, கர்த்தரன் முடிகிறது வீட்டில். நம்முடைய வாழ்க்கை தொடங்குறது இந்த வனாந்தரம், இந்த காடா இருக்கலாம், நம்ம முடிகிறது அவருடைய வீடாக தான் இருக்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். இருது நான் விண்ணப்பத்தை எனக்கு பிரேயர் டைம்ல எனக்கு 8 பாயிண்ட் எழுதி என் பாயிண்டோட நான் முடிக்கிறேன்னா நான் என் ஹார்ட்டை ஓபன் பண்ணலன்னு அர்த்தம். ஆண்டவர் அதனாலதான் ஆகார்ட்ட கேட்க, உனக்கு என்னமா சம்பவித்தது நீ சொல்லு. இறைமை சொல்லு, என் காரியத்தை இடத்தில் சாட்டி விட்டேன். நீங்க கூட பாருங்க, நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தர் ஆபிரகாமை விசிட் பண்றார். விசிட் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்றாரு, சாராள் கையில ஒரு குமாரன் இருப்பான்லாம் சொல்ற. ஆதியாகமம் 18வது அதிகாரம். அப்பொழுது சாராள் 12வது வசனத்தை வாசிங்க. சாராள் தன் உள்ளத்திலே நகைக்கிறாள், அப்படி சிரிக்கிறாள். உடனே ஆண்டவர் சொல்றாரு, 13வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. ஆண்டவர் சொல்றார், ஏம்மா நீ சிரிக்கிற? உடனே சாராள் பயந்து 15வது வசனம், நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். உடனே அந்த விஷயத்தை ஆண்டவர் கண்டுக்காம விட்டாருன்னு அடுத்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்ற, இல்ல, ஆண்டவருக்கு இந்த மறைக்கிறது பிடிக்காது. ஆண்டவருக்கு ஒன்ன பிடிக்கும், நம்மை தேவனுக்கு பிடிக்கும். அதே நேரத்தில் நம்ம இடத்துல தேவனுக்கு பிடிக்காத ஒரு செயல் என்ன தெரியுமா? மறைக்கிறது. உள்ளத உள்ளதுன்னு சொல்லிடு. தேவனிடத்துல மறைக்கிறதே பிடிக்காது.
ஆலயத்தில் ஒரு புருஷனும் மனைவியும் தேவனால் அடிபட்டு விழுந்தாங்க. அவங்க பேர் சொல்லுங்க. எதனால, எதை வச்சு போய் சொன்னாங்க? கர்த்தருக்கு கொடுக்கிற தசம பாகத்தை. அங்க அடி விழுந்ததுக்கு ரீசன் என்ன? ரீசன் என்ன? தசம பாகம் வஞ்சத்தெல்லாம் அடி விழுந்தா சர்ச்சில் எல்லா வாரமும் அடக்க ஆராதனையா தான் இருக்கும். அவன் சிலர் எப்படி பார்க்க எழுப்புதல் காலத்தில் இதுவும் உண்டு. இன்னும் எழுப்புதல்னாலே மக்கள் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போல. எல்லாம் பார்க்கணும். அப்போஸ்தலர் 2 பார்க்கணும், 3 பார்க்கணும், 4 பார்க்கணும். நமக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் பார்த்துட்டு எழுப்புதல் காலத்தில் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில், அப்போஸ்தலர் நாட்களில் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை சபையில் பலமா இருந்துச்சு. இங்கே பிரச்சனை என்னன்னா மறைக்கிறது. மறைக்கிறது. ஆண்டவரே இப்படி, ஆண்டவரே என்னுடைய பலவீனம் அப்படி சொன்ன ஆண்டவரை அடிப்பாரு. ஏங்க நம்மகிட்ட இருந்து வாங்கி தான் அவருக்கு பரலோகத்தில் தூதர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? அவர்கிட்ட இருந்து வாங்கி தான் நம்ம. ஆமே. ஆண்டவருக்கு எது பிடிக்காது, நம்முடைய செயல்களில் தேவனுக்கு பிடிக்காதுன்னு மறைக்கிறது. அதனால தான் ஆபிரகாம் யாக்கோபுக்கு பேர் ஆண்டவருக்கு தெரியாதா? அவன் மறைச்சான் அல்ல அப்பா கிட்ட. இது அவருக்கு பிடிக்கல. உன் பேர் என்னன்னு கேட்கிறார். ஃபர்ஸ்ட் டைம்ல மீட் பண்ணும்போது உன் பேர் என்னன்னு கேட்டா கூட ஓகே. இது அவங்க தாத்தா பேர் வர சொல்றார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அப்பா பேர், தாத்தா பேர் எல்லாம் சொல்லிட்டு இது ஆமா உன் பேர் என்னப்பா? அது நான் யாக்கோப். அவ்வளவுதான், நீ ஆசீர்வதிக்கப்படுவ. அங்கே கர்த்தர் அவனை, அவ்வளவுதான். நீ உன்னை வெளிப்படுத்து, உனக்கான ஆசீர்வாதம் வெளிப்படும். நான் என் காரியத்தை தேவனிடத்தில் சாட்டி விட்டேன். அடியனுக்கு என்ன தருவீர்னு கேட்டான் ஆபிரகாம். அவனுக்கு இருதயத்தின் குமரல் அது. 4 பேரை வச்சு கேட்கல, தனியா கூடாரத்துக்குள்ள இருந்து அடியனுக்கு என்ன தருவீர்னு கேட்கிறான். அவ்வளவு நம்புறான் அவரை. எனக்கு அந்த உரிமை இருக்கு, நான் கேட்பேன். என் இருதயத்தை அவரிடத்தில் சாட்டி விட்டேன், என் காரியத்தை அவரிடத்தில் சாட்டி விட்டேன். அடியனுக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? போங்க ஆண்டவரே, நீங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. கடந்த நாளில் ஒரு வாலிப பிள்ளை ஒரு சின்ன காரியத்தில் அவளுக்கு கொஞ்சம் மன வருத்தம் ஆகி ஒரு ப்ரேயர் ரூமில் போய் அழுதுட்டு வந்து அடுத்து பேசும்போது சொல்கிறேன், அதனால் நான் ஆண்டவரை வந்து கேள்வி கேட்கல. அவர் பாவம், அவர் என்ன பண்ணுவார்? ஆனாலும் ஆண்டவரை நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஆண்டவரை எதுவும் சொல்ல மாட்டேன். கர்த்தர் இந்த பிள்ளை ஆசீர்வதிப்பாராங்க. அந்த வேதனையிலையும் அவன் என்னன்னா, நான் அவரை எதுவும் சொல்லுவேன், ஆனால் நான் போய் அழுதேன். கர்த்தர் ஒரு குறை இல்லாம காரியங்களை நடத்தினார். ஆமாம். பல நேரத்தில் நாம அப்படிதான் நினைச்சிருக்கோம், ஐயோ அவர் பாவம், அவர். ஆமாம். ஆண்டவருக்கு என்ன, ஆண்டவர் நீங்க பாவம் ஆண்டவர், சும்மா சும்மா உங்கள்கிட்ட போய் கேட்டு கஷ்டப்படுத்திட்டு. நீங்க ஏன் ஜோமெட்ல ஒரு வாரமா? அவர் பாவம், அவரை போட்டு. சாராளே நீ சிரிச்சல்ல? ஆமாண்டவரே எனக்கு டவுட்டா இருந்து அதில் மாறிடும்னா ஈசாக்கு இருந்தது. ஈசாக்கு தானே அவனை பார்க்கும்போதெல்லாம் நீ சிரிப்ப. இல்லை நான் சிரிக்கவே இல்லை. இப்படி இல்லம்மா நீ சிரிச்சேன்னு சொன்னதும் ஒத்துக்கல. வேதம் சொல்லுகிறது 18:16. இனி இங்க இருந்து சாப்பிட்டுட்டு சாராளே நீ சிரிச்ச? இல்ல நான் சிரிக்கல. ஏய் இல்ல நீ சிரிச்ச. சாராள் இப்படி இருக்கான். உடனே எழும்பி சரி அவரை கிளம்புறேன். நம்ம மறைச்சிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் நான் இந்த வார்த்தைகளை மட்டும் எடுக்கிறேன், இந்த சம்பவத்துக்குள்ள போகல. நம்ம அவர்கிட்ட மறைக்கிறோம் இல்லைன்னு சொல்லி சாதிக்கலாம், ஆனால் அந்த உறவு அதுக்கப்புறம் தொடராது.
நம்ம ஒருத்தங்கள்ட்ட நல்லா பழகிட்டு இருக்கிறோம், அவங்க ஒரு காரியத்தை நமக்கு மறைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நம்மளை அறியாத ஒரு டிஸ்டன்ஸ் அந்த உறவுக்கு இடையில உண்டாக ஆரம்பிச்சிடும். அதனால இதை என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாங்களே, அப்போ என்னையும் மற்றவங்களை இது மாதிரி தானே பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளை அறியாமலே அந்த ஒரு டிஸ்டன்ஸ். சாராள் வச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாராளே நீ சிரிச்சல்ல? இல்லை நான் சிரிக்க. நீ சிரிச்சம்மா? ஆமாண்டவரே சிரிச்சுட்டு ஆண்டவரே. சாராள் அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லல. சரி ஆபிரகாமே போயிட்டு வரேன்னா. சாராள் போயிட்டு வரேன் சொல்லலை. ஆபிரகாம் போய் வழி அனுப்பி விட்டானா. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் மறைப்பேன் இல்லை, ஆபிரகாமுக்கு மறைப்பேன். நான் இந்த வார்த்தைகளை செய்திக்காக எடுத்து பேசுகிறேன். எப்போ நம்ம அவரிடத்துல மறைக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு அவருக்கும் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் வாயிலிருந்து வருகிறதா, இருதயத்திலிருந்து வருகிறதா? இருதயத்திலிருந்து வருமானால் பாடுற நேரத்தில் கூட நம்ம சில காரியத்தை பாடிட்டு இருப்போம், சொல்லுவோம் திடீர்னு. பாட உட்காந்துட்டு பாடிட்டே இப்படி அதுதாங்க சங்கீதம், ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சங்கீதம்னா பாட்டு எழுதி இது பாடு ராகத்தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட. தாவீது பாட்டு, சில நிறைய பாட்டு தாவீதே பாடுறார், சில பாட்டு அவர் பாட்டு எழுதிட்டு இதுக்கு ஒரு டியூன் போடு, நல்லா தொடங்கி இருப்பார். உள்ள பார்த்தா ஆண்டவரே தேவனே ஆன்னு போட்டு நீங்க என்னைக்கு மறந்துடுவீங்களா? நீங்க இரக்கம் செய்ய மறந்துட்டீங்களா? வாக்குத்தத்தெல்லாம் அற்று போயிட்டா இப்படி எல்லாம் புலம்பி இருப்பார். ஏன்னா அவருக்கு இருதயத்துல எழும்புகிற கேள்விகளை அவரிடத்திலே சாட்டி விட்டார். ஆண்டவர் சொல்லி இவன் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன்னா என்ன அவன் வச்சிருக்கிறது மாதிரி அவரை யாரையும் வைக்கல. அவனுக்கு ஃபேமிலி இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆஸ்தி இருக்கு, நல்ல ஸ்தானம் இருக்கு. ஆனா இது எதையுமே தாவீது இருதயத்துக்கு நெருக்கமா வைக்காம என்ன வச்சிட்டு இருந்ததுனால அவனுக்கு ஒரு காரியம்னா என்கிட்ட தான் வந்து புலம்புறான், கொட்டுறான், கதறான், விழுந்து கிடக்குறான். என் காரியத்தை ஆண்டவர் சொல்லு, இவன் இருதயத்துக்கு ஏற்றவன். நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி இதை சொன்ன அதாவது நான் எந்த அளவுக்கு அவரை என் இருதயத்துக்கு நெருக்கமா பார்க்கிறனோ அந்த அளவுக்கு நான் இருதயத்தை ஓபன் பண்ணுவேன். எலியா பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் ஏசபேல் சொல்ற நாளைக்கு எலியாவின் கதையை முடிக்க போறேன். இதை கேள்விப்பட்டதும் எலியா தன் பிராணனுக்காக வனாந்திரத்தில் பிரயாணம் போய் ஒரு ஜெபத்தை பண்றார். அந்த ஜெபம் என்ன? 4வது வசனம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, அவ்வளவுதான், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. எலியா உன் மேட்டர் சொல்லு, பயப்படுறேன்னா பயப்படுறேன்னு சொல்லு. அது ஒரு பொம்பளைக்கு பயந்தேன்னு சொன்னா ஆண்டவர் என்ன நினைப்பாரோ? ஆமே, நம்முடைய பயந்துட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஒரு செய்தி எங்க கேளு, ஹே நீ பயந்த காரியம் உனக்கு வந்துடும், அதனால விசுவாச அறிக்கை பண்ணு. உள்ள பயம் இருக்கும், இருந்தாலும் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் முதல்ல காரியத்தை சொல்லிட்டு ஒருவேளை நான் இப்ப பயந்துட்டு இருந்தா நான் பயந்தது வந்துருமோ உடனே, ஏன்னா ஆள் பயப்படலையா. ஆமே, உடனே தைரியமா காட்டுறதுக்கு என்னெல்லாம் ஆக்ஷன் ஆண்டவருடைய பார்த்துட்டு நல்லா நடிக்கிறான்ல. ஆமே,
தாவீது சொல்றார், நான் பயப்படேன்னு ஒரு சங்கீதத்தில் சொல்றார். அடுத்ததுல சொல்றார், நான் பயப்படும் நாளில். எப்படி சொல்லியிருப்பார்? எப்படி சொல்லியிருப்பார்? க்ளோஸா இருக்கிறவங்கள்ட்ட பயமா இருக்கு. ஒரு சிலரை குறித்து எனக்கு தெரியும் பர்சனலா. அவங்க வீட்டில் அவங்க பயந்ததை காட்டவே மாட்டாங்க. ஆனா அப்படிதான் ஒரு சகோதரன், அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் பெரிய தைரியசாலி, எல்லாம் ரைட்டு, வெளியே போன எல்லாம் தைரியசாலி. அவர் ஒரு நாள் என்கிட்ட வந்து உக்காந்துருந்து பேசும்போது அப்படி நெஞ்சில் கழிச்சுட்டு, பயமா இருக்கு அப்படின்னாரு. இதை வெளியே காட்ட மாட்டார், வெளியே சொல்ல மாட்டார், பயமா இருக்கு. அப்ப நான் நினைச்சேன், இவர் அப்போ ஆண்டவர் சமூகத்தில் போய் என்னெல்லாம் சொல்லியிருப்பார். அப்படிதாங்க, அங்க போயிட்டு எனக்கு ஒரு காரியத்தை குறித்து பயம், ஆண்டவரே பயமா இருக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில இதை காட்டு, என் வாழ்க்கையில இதை நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்க கூடாது, ஆனா ஒரு சமூகத்தில் நான் அதை வெளிப்படுத்திடணும். இதை என் வாழ்க்கையில வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போதுதான் நான் பயந்த காரியம் வந்து என்ன நெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாய் யாரை கடிக்கும் போது இருக்கீங்களா, இப்படி இப்படி நிற்பாங்க. இந்த நாய் வந்து யாரை துரத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்மையா போய் தெரியல. மனுஷனுடைய ஹார்ட் பீட்டு சவுண்டை வந்து அது வந்து ரொம்ப சென்ஸ் பண்ணுமா. அது எந்த அளவுக்கு, சிலருக்குள்ள நாயை பார்த்தா அந்த தையல் மிஷின் அடிக்கிறது மாதிரி அடிச்சோன்னா நாய் எப்படி எழுமோ, ரைட்டு, அவ்வளோதான். அப்படிதான் முந்தி அப்பா இருக்கும்போது, அப்போ அந்த பக்கத்து வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் பேர் ஜிம்மி. நாங்களே சின்ன பிள்ளைங்க. அப்போ ஒரு ஜோசியக்காரர் இப்படி வர, ஜோசியக்காரர் இந்த ஏன்னா நல்ல காலம் பிறக்குது இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, கோரஸா சொல்கிறீங்க, சரி ஏதோ ஒன்று அப்படி வரார். வந்து ஒவ்வொரு வீட்லேயே போய் உங்களுக்கு இது எங்களுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்படி வந்துட்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டு இங்கேயும் அப்பா அப்படி பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் இதை சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பின்னாடி இப்படி வராரு. வந்துட்டு, ஐயா அந்த நாய் கடிக்குமா, கொஞ்சம் அடிச்சு பாருங்க தெரியும். ஐயா இந்த நாய் கடிக்குமா, உங்களுக்கு தான் பயங்கரமான ஞானமாச்சு, கொஞ்சம் அடிச்சு பாருங்க தெரியும். சரி எதுக்கு நான் அப்போ அந்த தெருவுக்கு. பல நேரத்தில் ஆண்டு பாருங்க, வேதனைகளை சொல்ற, வேதனை உள்ள இருக்கு, பயம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இதை சொன்னா, ஆண்டவரே போதும், ஆண்டவரே போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே. ஆமா, எக்ஸாம் நாளைக்கு வருது, இல்ல ரிசல்ட் வருதுன்னா இங்க இருந்து, ஆண்டவரே சீக்கிரம் வரும். எலியா கிளம்பு, ஆண்டவர் கிளம்பு, புறப்பட்டு. எலியா புறப்பட்டு கெபிக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறான். 10வது அதிகாரம். கெபிக்குள்ள போய் உட்காந்து ஒரு ஜெபத்தை சொல்ல, நேரம் போற நாள் வாசிக்க வேண்டாம், நான் வெகு வைராக்கியமா இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு 11வது வசனத்துல, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவர் சொல்றார், நீ எங்கேயோ இருந்து உன் குமுறலை கொட்டாத, நீ வெளியே வந்து எனக்கு முன்னாடி வந்து இதை சொல்லு, அவ்வளவுதான். நீ எங்கேயோ இருந்து உன் குமுறலை கொட்டாத, நீ எனக்கு முன்னாடி வந்து நின்று சொல்லு. எலியாவை கூட்டிட்டு வர்றார். 14வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், சேனையின் தேவனாகிய கர்த்தருக்காக. 14வது வசனமும் 10வது வசனமும் ஒரே காரியம்தான். கேபிக்குள்ள இருந்து புலம்புற எலியாவை அவருக்கு முன்னாடி கொண்டு வந்து அதே காரியத்தை சொல்ல வைக்கிறார். இன்னைக்கு செய்தி இதுதான். யார் யார்கிட்டயோ போய் புலம்பிட்டு இருந்தீங்கல்ல, ஆண்டவர் சொல்ல, நீ வா, நீ யார் யார்கிட்ட என்னெல்லாம் சொல்லி புலம்புனியோ அதை என் முன்னாடி வந்திருந்து சொல்லு, நான் கேட்கிறேங்கிறார். ஆமென். எலியா வெளிப்படுத்தின போது எலியாவுக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது. அதுதான் எலியாவின் ஃபியூச்சர். என்ன, உன் ஓட்ட முடியல, இனி நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணணும், எகுவை அபிஷேகம் பண்ணணும், இந்த காரியத்தை செய்யணும், கிளம்பு. நான் என்னை வெளிப்படுத்தாமல் என்னுடைய நாளைய குறித்த வெளிப்பாடு எனக்கு கிடைக்காது. நான் செபிக்கிறவனா இருக்கலாம், விசுவாசிக்கிறவனா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா என் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே
வெளிப்படுத்தாம என் ஃபியூச்சருக்கான வெளிப்பாடு எனக்கு கிடைக்காது. என் ஃபியூச்சருக்கான வெளிப்பாடு கிடைக்கலன்னா நான் எதுக்கு ஆமென் போடுவேன்னு எனக்கு தெரியாது. நான் இங்கே ஜெபிக்க விரும்புகிறேன். பல நேரத்தில் போதுங்கிறோம். உங்க சித்தம்னு சொல்றது உண்மையா தான் சொல்றோமா? வேற வழி இல்லாம சொல்றோமா? என் காரியத்தை நான் உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். யோவான் யாக்கோபு பாத்தீங்களா? ஆண்டவரே, அவங்களுக்கு உள்ள இருக்கு, இவங்களை அழிக்கணும்னே இருக்கு. ஒரு பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த பட்டணத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை. லூக்கா 9:52, 51, 52, 53, 54 அந்த வசனங்கள் இருக்கு, எடுக்க வேண்டாம். அது 54வது வசனத்துல யோவான் யாக்கோபு சொல்றார், ஆண்டவரே நீங்க கட்டளை எடுக்க ஆண்டவரே, எலி அக்கினியா இருக்கிறது மாதிரி இவங்களை அழிக்கலாமா? உள்ள இருக்கிறத வெளிப்படுத்தினார்கள், திருத்தப்படுகிறார்கள். அங்க உனக்கு என்ன ஆவி இருக்கு தெரியுமா? ஆண்டவர் திருத்துறார். நீ என்ன ஆவிப்பா உனக்கு இருக்கு? நான் அழிக்க வரல அப்படி சொல்லும் போது அந்த திருத்தம் தான் யோவானை நிருபங்கள் எழுத வைத்தது. அந்த நிருபங்கள் எல்லாம் பார்த்தா ஒரே ஒரு வார்த்தை தான் மேல இருக்கும், லவ். சகோதரனை அழிக்கணும்னு நினைச்சவனை வச்சு சகோதரனை நேசிக்கணும்னு நிருபத்தை எழுதினவர் தான். ஏன்னா அவன் இருதயத்தில் இருக்கிறத வெளிப்படுத்தினான். ஆண்டவர் எனக்கு இன்னார பிடிக்கல ஆண்டவர், இவங்க விழுந்து அடிபட்டாங்கன்னா என் மனசுக்கு ஒரு சமாதானமா இருக்கும் அப்படின்னு எனக்கு உள்ளத்துல இருக்கு. நான் வெளியே ஆண்டவரே இவர்களை சந்தியும், இவர்களை சந்தியும். என்ன சந்தியும்? எனக்கு உள்ள இருக்கு. அது சரின்னா அவர் அப்ரிஷியேட் பண்ணுவார், தப்புன்னா திருத்துவார். என்ன என்ன கேட்கணும்னே தெரியாம மகிமையை பார்த்த பேதுரு கேட்டானா கேட்கலையா? பைபிள்ல என்ன சொல்லிருக்குன்னா அவனுக்கு என்ன உடனே ஆண்டவர் இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, இது பிதா உனக்கு சொன்னாரா? இல்ல. ஆனா அவன் வெளிப்படுத்தின வார்த்தை தேவன் பைபிள் எழுதி வச்சிருக்காரு. பாத்தீங்களா? அதே பைபிள் சொல்லுது அவனுக்கு இதெல்லாம் பார்த்து தூக்க மயக்கம், இதுல என்ன கேட்கணும்னு தெரியாம கேட்டான். ஆனால் அவனுக்கு உள்ள இருந்ததை வெளிப்படுத்திட்டான். கர்த்தர் அந்த வார்த்தை ஒரு பொருட்டா எடுத்தார். பாத்தீங்களா? அதை எழுதி வச்சார். பாத்தீங்களா? இல்லைன்னா இந்த பைபிள்ல அவர் செய்த செயலே கொஞ்சம் தான் எழுதியிருக்கான். நான் என் இருதயத்தை வெளிப்படுத்தினா இந்த பூமியில என் இருதயம் 100% நான் வெளிப்படுத்தினால் என் மனைவி கூட அதை கேட்க விரும்ப மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஆனா என் இருதயத்தை நான் வெளிப்படுத்தினா எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆண்டவர் வந்ததே சோதோம் கதையை முடிக்கிறதுக்கு. இடையில ஆபிரகாமை விசிட் பண்ணிட்டு ஆண்டவர் புறப்படும் போது வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்தான். ஆண்டவர் கூட வந்து 2 பேரும் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆபிரகாமே சொல்லு ஆண்டவர் 50 நீதிமான் இருந்தா அழிக்க மாட்டேன் இனி கேட்காத டைம் ஆயிட்டு இல்ல சொல்லு ஆண்டவரே 45 40 சொல்லு 20 உன் கடைசி வர சொல்லு ஆண்டவரே 10 அழிக்க மாட்டேன். வேதம் சொல்கிறது பேசி முடிந்த பிறகு கர்த்தர் போனாராம். வருஷத்தின் ஆரம்பத்தில் இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க போய் உட்கார், நீங்க செட் பண்ணி உட்கார்ற டைம்ல எல்லாம் இருதயத்தை ஓபன் பண்ணக்குள்ள 1 மணிக்கு ஆயிரும். ஏன்னா சிலருடைய இருதயம் வந்து ஆமே கல்லறையின் கல்லு கூட புரட்டப்படலாம். அதனாலதான் ஆண்டவர் வாசல் பருகை நின்று எப்பா என்ன டைட் தட்டினாலும் பாதாளத்தின் எல்லாத்துக்கும் உள்ளே போயிட்டு ஆண்டவர் வந்துட்டாங்க. நம்ம வாசல்ல நின்று எவ்வளவு ஆமென் எவ்வளவு டீசெண்டா ஜென்டிலா ஒரு டீல் பண்றாரு பாத்தீங்களா? எனக்குள்ள என் பெர்மிஷன் இல்லாம வரமாட்டார். ஓப்பன் பண்ணா நான் ரெடி. நீ ஓப்பன் பண்ணாத வரைக்கும் உன் வாழ்க்கையில நான் வெளியே தான் நின்றுட்டு இருக்கிறேன். நீ ஓப்பன் பண்ணிட்டேனா அன்னைக்கு டின்னர் உங்கூட தான். நீ ஓப்பன் பண்றாத வரைக்கும் உன் வாழ்க்கையில நீ சபைதான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றதா. ஆனா நீ வாசல உன் இருதயத்தை
ஓப்பன் பண்ணாத வரைக்கும் உன் வாழ்க்கையில் எனக்கு ஸ்தானம் வெளியே தான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படியே தேவ சமூகத்தில் தாழ்ச்சி உகந்த உங்களுக்கு எப்படி வசதி, அப்படி நிக்கணும்னா நிக்கலாம், முழங்கால் போடணும் முழங்கால் போடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரே இந்த ஆண்டு என் இருதயத்தை நான் உங்ககிட்ட ஓபன் பண்ண விரும்புறேன். என் காரியத்தை நான் உம்மிடத்திலே சாட்டி விட்டேன். சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா ஓ வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வை மீண்டும் தலை தூக்கா அது மாண்டு மடியட்டும். ஆண்டவரே என்கிட்ட சில பலவீனங்கள் இருக்கிறதப்பா, அது என்னில் எழும்பி என்னை செயல்பட விடாதபடி தடுக்கிறது. கேளுங்க தகப்பனே, உன் பீடத்தில் தகப்பனே தகன பலியானே ஆமே ரிபல ஹந்தரே டரமா சேகரமா அப்பா அக்கினி இறக்கிவிடோ. வேண்டாதது எரிக்கப்படட்டும், வேண்டியது சுத்திகரிக்கப்படட்டும். ஆண்டவரே Glory alama se balahandara daralara Glory கண்கள் தூய்மையாக்கோ, கண்கள் கர்த்தாவே உம்மை பார்க்கணும். ஆமே கண்கள் கர்த்தாவே உம்மை பார்க்கணும். காதுகள் திறந்தரளோ, கர்த்தரும் குரல் கேட்கணும். ஆமென் ஆண்டவரே. ஜீசஸ் ஜீசஸ். ரெண்டு கைகளை உயர்த்தி உகந்த காணிக்கையாய் உகந்த ஒப்பு கொடுத்தேனப்பா. சுகந்த வாசனை, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்கள் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் எல்லாரை விட உங்களை நம்புறேன். நான் எல்லாரை விட உங்களை நம்புறேன். எல்லாரோட நீங்க தான் என் இருதயத்துக்கு நெருக்கமான. என் மனைவி விட, என் புருஷனை விட, என் பிள்ளைகளை விட, என் பெற்றோரை விட, என் நண்பர்களை விட எனக்கு நெருக்கமானவங்க நீங்க தான். உங்களால மட்டும்தான் எல்லாம் செய்ய முடியும். என் காரியத்தை உம்மிடத்திலே சாட்டி விட்டேன். இனி என்னுடைய எல்லா ஃபீலிங்ஸையும்
எல்லா எண்ணங்களையும் எல்லா விண்ணப்பங்களையும் எனக்குள்ள எழும்புகிற கேள்விகள் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன்ப்பா. நீங்க என்ன பார்த்து திருத்துக்கப்பா. நீங்க எனக்கு செய்ய வேண்டியது செய்யுங்க. இந்த ஆபிரகாம மாதிரி, ஆண்டவரே இந்த மாத்தாள மாதிரி எங்களுக்கு உங்க பாதம் தான் தஞ்சம். ஒரு விண்ணப்பமா ஒரு காரியத்தை நான் வச்சுட்டு போறதை தாண்டி என் வேதனையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ளுகிற இடமா உங்க பாதத்தை நான் பார்க்க விரும்புறேன். யோவான் 11 கண்ணீரை வேதனையை பகிர்ந்து கொண்டாள் மரியாள். யோவான் 12 பரிமள தைலம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டாள். உங்க சமூகத்துல ஆண்டவரே எனக்கு உங்களுக்கு தூரம் வேண்டாம். எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆண்டவர் சொல்லுங்க, எனக்கு உங்களுக்கு தூரம் வேண்டாம். இது நடுவில் யாராவது வந்தா அவங்க கிட்ட நான் சொல்ல வேண்டி இருக்கும்பா. வேண்டாப்பா, எனக்கு உங்களுக்கு நடுவில் எந்த தூரமும் வேண்டாம். ஆண்டவரே என் காரியத்தை நான் உம்மிடத்தில், என் காரியத்தை உம்மிடத்தில் நீங்க செய்வீங்க, நீங்க பார்த்து கொள்வீங்கப்பா. காரணம் உங்க கைகள் கூறு கூட. ஆமென். உங்க ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். நிச்சயம் செய்வீங்க ஆண்டவரே. அனுமதித்ததெல்லாம் பாடுங்க. நடத்திடும் பாதைகளோ ரபல கபதன ரட ரபல ரப ஷேகபப்ரோ. ஆமென். நதியின் காலத்தில்